நல்லவரே நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். நல்ல பிதாவே நன்றி. வல்ல தெய்வமே நன்றி. எங்களை ஆராதிக்க செய்கிறவரே நன்றி. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவர் எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் நோக்கி பார்க்க கூடாதப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக, நம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய அன்புக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே உம்முடைய தயவுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சேற்றிலிருந்து எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் பெரிய ராஜாக்கள் மத்தியில் உட்கார செய்தீர். ஆண்டவரே இனிமேலும் நீரை உட்கார செய்வீர் என்ற அதே நம்பிக்கையோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் வாழ்க்கையே மாத்திரம் இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டே தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து தீரிந்தேன், அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர். ஆடுகள் பின்னே அலைந்து தீரிந்தேன், அரியணை ஏற்றி அழகு நான் எம்மாத்திரம், எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். என் திட்ட ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். என் திட்ட ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்கு
வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஆவியானவரே, நீர் இதுவரை நீர் எங்களை நடத்தியதற்கு ஆண்டவரே 1000 நாவுகள் இருந்தாலும் நன்றி சொல்ல போதாதப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் நீங்க கொடுத்ததப்பா. ஆண்டவரே, நாங்கள் பார்க்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம், நாங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம், எங்களுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வந்திருக்கிறது. ஆண்டவரே, அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களை அரியணையில ஏற்றி அமரச் செய்தீர். நீர் எங்களை ராஜாக்கள் மத்தியில உட்கார செய்தீரப்பா. பிரபுக்கள் மத்தியில நீர் எங்களை உயர்த்தி வைத்தீரே. நன்றி ஆவியானவரே. ஆண்டவரே, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் நீர் வாய்க்க செய்தீர் ஆவியானவரே. அதே போல உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வீராக. ரிபோ 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 ரிபோ. நல்லவரே நன்றி, வல்லவரே நன்றி, மாறாதவரே நன்றி, மகிமையானவரே மாட்சிமையானவரே, எல் ஷடாயின் தேவன், எங்களோடு கூட இருக்கிறவர். ஆவியானவரே ஸ்தோத்திரம். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு குறைவில்லாத படிக்கு இம்மட்டுமாய் நீர் எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய பாதபடியில வந்து நிற்க செய்தீர். உம்முடைய பாதபடியில வந்து அமர்ந்து உட்கார செய்தீர், ஆராதிக்க செய்தீர். அதற்கே பெரிய கனம் உண்டாகட்டும் அப்பா. அதற்கே நாங்கள் பெரிய நன்றிகளை செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, நன்றி 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 நன்றி. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம். நல்லவரே, நல்லவர் நீர், வல்லவர் நீர், மாறாதவர், மகிமையானவர் அப்பா. ஹalleluya hallelujah 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 hallelujah. உம்முடைய நாமத்துல சுகம், உம்முடைய நாமத்துல பலன், உம்முடைய நாமத்துல ஆரோக்கியம் கடந்து வருகிறது. ஆண்டவரே, எங்கே நாமத்தினால 2 அல்லது 3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே சோதனை, நாங்கள் சிறு கூட்ட ஜனங்களை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது அதி சீக்கிரத்தில் இந்த எல்லா லேசான உபத்திரவத்தை மாற்றி போட்டு நாங்கள் திரள் கூட்ட ஜனங்களாக ஆண்டவரே சபை நிறைவேறத்தக்கதான ஆத்துமாக்களை கத்த நீர் எங்களுக்கு தருவீராக. கத்த நீர் எங்களுக்கு ஆத்தும அறுவடையை கத்த நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, அவர்களை ரட்சிப்பீராக. உம்முடைய அன்பின் கரத்தினாலே நீர் அணைத்துக் கொள்வீராகப்பா. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. ரிபோ 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 ரிபோ. நல்லவரே
வல்லவரே, நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் மாறாதவரே நன்றி, மகிமையானவரே நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையில யாவற்றையும் நீர் செய்து முடித்தீரப்பா. ஆண்டவரே, அதற்கே கனம் உண்டாகட்டும். உமக்கே கனம், உமக்கே துதி, உமக்கே மகிமை, உமக்கே மாட்சிமை. ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் வல்லவரே. நல்லவரப்பா, 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 நல்லவரப்பா. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya hallelujah 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 hallelujah. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபையை தந்து வெற்றியை காண செய்தே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபையை தந்து வெற்றியை காண செய்தே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றை மாற்றினீரே. வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றை மாற்றினீரே. என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். என் வாழ்நாளெல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், உம் வழியில் நடந்திடுவேன். ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபையை தந்து வெற்றியை காண செய்தே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபையை தந்து வெற்றியை காண செய்தே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. கைவிடப்பட்டு இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே. கைவிடப்பட்டு இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே. என் கர்த்தாவே, உம்மை கரத்தாய் துதித்திடுவேன், உம் வழியில் நடந்திடுவேன். என் கர்த்தாவே, உம்மை கரத்தாய் துதித்திடுவேன், உம் வழியில் நடந்திடுவேன். ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபையை தந்து வெற்றியை காண செய்தே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபையை தந்து வெற்றியை காண செய்தே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே,
கிருபையை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபையை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபையை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபையை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபையை தந்து வெற்றியை காண செய்தீர். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபையை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபையை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றும் இல்லாத எனக்கு உம் கிருபையை தந்து காண செய்தீர். ஒன்றும் இல்லாத எனக்கு கிருபையை தந்து வெற்றியை காண செய்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத எங்களை ஆண்டவரே உம்முடைய கிருபையை கொடுத்து ஆண்டவரே நீர் எங்களை நடத்தினீரே. நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. வெற்றியை காண செய்வீரே. நன்றி. இனிமேலும் நீர் அப்படியாக செய்வீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. ரிபோ 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 ரிபோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ரிபோ 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 ரிபோ. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் தான் ஆண்டவரே உலகத்தை ஜெயிக்க வேண்டும். நாங்கள் விசுவாசத்தோடு மலையை பார்த்து ஆண்டவரே நகர்ந்து போய் என்று சொன்னால் அப்படியாகவே நடக்க வேண்டும் கர்த்தாவே. அதன்படியாகவே எங்களுடைய விசுவாசம் பெரியதாக இருப்பதாக. எங்களுடைய விசுவாசம் ஆண்டவரே மலைகளை தகர்த்தக்கதாக நீர் எங்களுக்கு நல்ல ஒரு விசுவாசம் பலனை நீர் தருவீராக. ஆண்டவரே விசுவாசத்துல ஆண்டவரே நம்புகிற நம்பிக்கையில நாங்கள் பற்றி கொண்டிருக்க வேரூன்றி நிற்பதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா, 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 நன்றி அப்பா. நல்லவரே, வல்லவரே, மாறாதவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே யாருமே இல்லாத சமயத்தில் ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்லி துதிக்கும் பொழுது அந்த இடத்துல நீர் எங்களுக்கு பலன் தருகிறவர். அதே இடத்துல நீர் எங்களுக்கு சுகம் தருகிறவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. வியாதியஸ்தர்கள் ஆண்டவரை நாங்கள் கை வைத்து ஜெபிக்கும் பொழுது நல்ல ஒரு பரிபூரண சுகம், நல்ல ஒரு பரிபூரண பலன் உம்முடைய சமூகத்திலிருந்து பரத்திலிருந்து கடந்து வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அநேகமாயிரம் ஜனங்கள் ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். உடைய அன்பு அறிந்து கொள்ள வேண்டும். உடைய விசுவாசத்தை நாங்கள் ஆண்டவரை வேரூன்றி நிற்பதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு நீர் பலன் தருவீராக. கர்த்தர் நீர் எங்களுக்கு சுகம் தருவீராக. உம்முடைய தயவு, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மாறாத மகிமை ஆண்டவரே உங்க பிள்ளைகளோடு இருப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நல்லவரே, மாறாதவர், மகிமையானவர், எல் ஷடாயின் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லோரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை தொழுது கொள்வோம். இரு கரங்களையும் உயர்த்தி என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை
பாடுகிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை பாடுகிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே புதிதாக்குமே என்னை புதிதாக்குமே என்னை புதிதாக்குமே. பரிசுத்தரை நாம் குற்றம் செலுத்த கூடாது. என்ன பண்ணாலும் ஆண்டவர் பரிசுத்தர்னா பரிசுத்தர் தான். பிசாசு சொல்கிறான், சும்மாவா ஆண்டவரை நீ கும்பிடுற, உனக்கு பணம்பொருள் எல்லாம் நிறைய கொடுத்ததுனால தான் நீ கும்பிடுற. 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். பணம்பொருள்லாம் நிறைய கொடுத்ததுனால தான் கும்பிடுற. அதற்கு சாத்தான், கர்த்தருக்கு பிரயோஜனமாக விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். அதாவது அந்த இடத்துல ஒரு குற்றச்சாட்டை சொல்லி ஆண்டவரை பற்றி கொஞ்சம் கீழாக பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பண்ணி வைக்கிறான். மனிதனுக்கும் தேவனுக்கு நடுவிலே ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்து வைக்கிறான். அவன் அதை பரிசுத்தரை குற்றப்படுத்துகிறான். ஆனாலும் பாருங்க, பணம் நிறையா கிடைச்சிருச்சு, ஆனால் ஏதோ ஒரு நோய் நொடி வந்துச்சுன்னு வச்சுக்க, உங்களை கும்பிடவே மாட்டான் அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிறான். இது பரிசுத்தரை குற்றப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் நம்மளை வந்து ஆண்டவர் சந்திப்பார். அல்லேலூயா. பெத்லகேமிலே அப்பம் இல்லை என்று அவங்க வந்து என்ன செய்றாங்க, வெளியூருக்கு போனாங்க. ரூத் அவங்களுடைய மோவாப் தேசத்துக்கு போனாங்க, அவங்க ஊருக்கு போனாங்க. பெத்லகேமிலிருந்து மோவாப்புக்கு போனாங்க. மோவாப் வந்து அந்நிய ஜனம், கடவுளை ஆராதிக்காத ஒரு இடம். அங்கே போனார்கள். பெத்லகேமிலே அப்போ கஷ்டம், பெத்லகேமிலே அப்போ உணவு இல்லை, பஞ்சம், கொடிய பஞ்சம். ஆனால் அந்த பஞ்சத்திலே கொஞ்சம் பேர் ஊரை விட்டு காலி பண்ணி போனாங்க. ஆனால் இவர் ஊரை விட்டு ஒரு குடும்பம் போச்சு, மற்ற குடும்பம்லாம் போகவே இல்லை. போன குடும்பம் தான் பிரச்சனை ஆயிடுச்சு. போன குடும்பம் என்ன ஆயிடுச்சு, பிரச்சனை. போகிற இடத்துல சின்ன பையனாக பசங்களை கூட்டிகிட்டு போனாங்க, வாலிபராக கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் 2 பேருக்கு கல்யாணம் பண்ணாங்க. அந்த ஐயா அந்த குடும்ப தலைவர் சேர்த்து நகோமியுடைய வீட்டுக்காரர் அவர் இறந்து, அவருடைய பசங்க 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேரும் ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து, கிட்டத்தட்ட 3 ஆம்பளைங்க இல்லாமல் 2 பேர் 3 பெண்கள் இருந்தாங்க. அந்த 3 பேர் திரும்பி வரும்போது ரூத்தும் அந்த அவங்களுடைய சகோதரி அவங்க வந்து என்னச்சுன்னா முத்தம் கொடுத்துட்டு என்ன செஞ்சாங்க, போயிட்டாங்க. ஆனால் அந்த ரூத் விடாமல் நகோமியை பற்றி கொண்டு அவங்க வந்தாங்க, எருசலேமுக்கு வந்தாங்க. எருசலேமுக்கு திரும்பி வரும்போது தேவன் மக்களை சந்தித்தார் என்று அந்த அம்மா கேள்விப்பட்டுச்சான். அல்லேலூயா. வெளியூரில் இருக்கும்போது போகும்போது எதுக்காக போச்சான், இந்த ஊர்லெலாம் பிழைக்க முடியாதுப்பா, இந்த ஊர்லெலாம் இருக்க முடியாதுப்பா, ரொம்ப கஷ்டம்பா அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊர் ஜனங்க நல்லா இருக்கிறாங்க, தேவனுக்குள்ளாக இருக்கிறவர்கள்
நன்றாக இருக்கிறார்கள். ஒரு விசை பஞ்சம், அதையே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. தண்ணி சில நேரத்தில் வராது, அதையே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு நாளைக்கு தண்ணி நிறையா வரும், அதையும் நீங்கள் சொல்லணும். ஒரு நாளைக்கு ஓவராக வெயில் அடிக்குது, அதையே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஓவராக குளிர் அடிக்குதுல்ல, அதையும் நீங்கள் நினச்சி பார்க்கணும். ஒரு நாளைக்கு ஓவராக மழை பெய்யுது. இப்போ இந்த மாதம்லாம் பார்த்தா 80% நல்லா இந்த வருஷம் மழை பெஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேட்டூர் அணை 2 தரம் நிரம்பி வழிஞ்சிருச்சான். ஒரு தரம் நிரம்புறது பெரிய விஷயம், 2 தரம் என்ன செஞ்சிருச்சு, 120 அடிக்கு மேலே தண்ணி போய் நிரம்பி கீழே ஊற்றுது. சரி, ஒரு தரம் வறண்டு கிடந்தது, அதையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நாள் ஒன்று வரும், நம்மளை ஆண்டவர் அப்பொழுது உயர்த்துவார். அல்லேலூயா. பணம் இல்லாமல் இருக்கலாம், பணம் வரும். வேலை இல்லாமல் இருக்கலாம், வேலை வரும். ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்க, ஆசீர்வாதம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா தாழ்மையே பார்த்துட்டு இருக்காதிங்க. அதாவது அந்த தரித்திரத்தையே நினச்சி சோர்ந்து போகாதீங்க. உங்களை ஆசீர்வதித்து பயங்கரமாக உற்சாகப்படுத்துகிற நேரம் ஒன்று வருகிறது. அல்லேலூயா. அந்த நேரம் எந்த நேரம் என்று தெரியவில்லை. ஒருவேளை அது இந்த மாதமாக கூட இருக்கலாம். அல்லேலூயா. இந்த வருஷமாக கூட இருக்கலாம், அது அடுத்த வருஷமாக கூட இருக்கலாம். சரியாக நமக்கு சொல்ல தெரியாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துலேருந்து, எவ்வளோ குழியில் விழுந்தாலும் அந்த குழியிலேருந்து தூக்கி மீண்டும் மேலே கொண்டாந்து விடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு வழியை காட்டுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வந்து ஒரு வழியை அடைச்சா இன்னொரு வழியை திறப்பார். அதுதான் ஆண்டவர். அல்லேலூயா. பிசாசுக்கு ஒரு வழி தான் தெரியும், நம்மளை கெடுக்கிறதுக்கு. நம்மளை நல்லா வச்சுருக்கிறதுக்கு ஆண்டவர் 1000 வழி வச்சுருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சில நேரத்தில் பின்னாடி பார்க்கலாம், பிசாசு வந்து நம்முடைய ஆத்துமாக்கெல்லாம் திருட பார்க்குறான். ஆனால் ஒன்றும் திருட முடியாது. ஆண்டவர் ஏற்ற வழியில் எல்லாரையும் ரட்சித்து, எல்லாரையும் வேறுபடுத்தி, எல்லாரையும் உற்சாகப்படுத்தி ஆண்டவர் கொண்டு வந்து விடுவார். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தரை குற்றம் சாட்டக்கூடாது, இது சாத்தானுடைய கிரியை. அடுத்தது, நோய்களால் வேதனைப்படுத்துவது. யோபு 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இது வந்து என்ன குறிக்கிறது என்று பாருங்கள். நோய்களால் வேதனைப்படுத்துவது. இயற்கையாகவே மனுஷன்னு பிறந்தாவே பழமொழி சொல்லுவாங்க, மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்கும் அப்படின்னு. மனுஷனாக பிறந்துட்டா சின்ன சின்ன பிரச்சனைகள், தலைவலிக்கிறது, கால் வலிக்கிறது, என்னைக்காவது ஒரு நாளைக்கு காய்ச்சல் வர்றது, தலைவலி வர்றது, இதெல்லாம் வந்து ஒரு இயற்கையான ஒரு காரியமாக இருக்கிறது. வரும் 1 மணி நேரம் இருக்கும், 8 மணி நேரம் இருக்கும், போயிடும். ஆனால் சில பிசாசு வியாதி கொடுக்கும், கட்டி மாதிரி கொடுக்கும், தலைவலி மாதிரி கொடுக்கும், குடல் வியாதி கொடுக்கும். அது எப்படின்னா, என்ன மருந்து போட்டாலும் நல்லா போகாது, என்ன மாத்திரை போட்டாலும் நல்லா போகாது. உண்மையான தலைவலியாக இருந்தால், உண்மையான சாதாரண கட்டியாக இருந்தால் ஜாமன்னாவே அது நல்லா போயிடும். அதுதான் சாதா கட்டி. ஆனால் பிசாசின் கிரியினால் வரக்கூடிய கட்டிக்கு வந்து அதிகமாக ஜபம் பண்ணி அந்த பேயை விரட்டுனா தான் அந்த கட்டியும் அதையும் சேர்ந்து எடுத்துகிட்டு பேய் போகும். அல்லேலூயா. ஆமென். அதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன். நேற்று பாஸ்டர்ஸ் மீட்டிங் முடிஞ்ச உடனே அங்குள்ள வந்திருக்கிற ஒரு ஊழியக்காரங்க ஜாமன்னு சொன்னாங்க. ஒரு சகோதரிக்கு நெஞ்சில் கட்டி இருக்குது, அதுக்காக ஜாமனுங்க அப்படின்னு. உடனே அதுக்காக ஜாம் பண்ணிவிட்டு எண்ணெய் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். நல்லா போயிருன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நல்லா போயிடும். ஒரு அள்ளியில் சொல்லுங்கள். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. சில வியாதி வந்து நோயினால் வரக்கூடியது, சில நோய்கள் வந்து பேயினால் வரக்கூடியது. பேயினால் வரதான் ரொம்ப சிரமம், போகவே போகாது. அதுக்கு கொஞ்சம் அதிகமாக பாட்டு பாடணும், அதிகமாக ஜெபம் பண்ணணும், அதிகமாக உபவாசம் இருக்கணும். அதுக்கு ஆண்டவர் அதிகமாக விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நம்மளாம் விசுவாசிக்க மாட்டேங்கிறோம் பிரியமானவர்களே, விசுவாசிக்க மாட்டேங்கிறோம். நீங்கள் விசுவாசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசித்து பார்க்காதீங்கிறது தான் பிரச்சனையே, ருசிக்கிறதில்ல. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் ருசித்தது உண்டானால் நீங்கள் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், திருவிருந்துக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிற எவனோ அவனை தான் கடைசி நாட்களில் உயிரோடு எழுப்புன்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ரோட்டில் போகிற எல்லாரையும் எழுப்புன்னு பைபிளில் எழுதலை. அந்த அப்பத்தை புசிக்கணும். அந்த திராட்சை ரசத்தை புசிக்கணும். அதை புசிக்கணுன்னா ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுக்கணும்னா ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்படுறதுன்னா மனம் திரும்புதுன்னா கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டு ஓய்ந்து ஆண்டவரை கும்பிட ஆரம்பிக்கிறது. அதுதான் மனம் திரும்புதல். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துட்டோம்னா அவ்வளோதான். எந்த நோய் வந்தாலும் பேய் வந்தாலும் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக பிசாசு என்ன பண்ணுகிறது என்று பார்க்கலாம். நீதிமானுக்கு எதிர்த்து நிற்பது. சகரியா 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க. நீதிமானுக்கு விரோதமாக சில பல வார்த்தைகளை பிசாசானது என்ன செஞ்சான், பேசிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சகரியாவின் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் ரட்சிக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கும் பொழுது பொல்லாத ஆவியானது என்ன பண்ணுது, சில நேரத்தில் அதை எதிர்த்து நிற்கிது. பாருங்கள், மற்றவங்கிட்ட போய் எதிர்த்து நிற்க மாட்டேங்குது. நீதிமானுங்க கொலை பண்ணுறான், கற்பழிக்கிறான்,
பேங்கில் திருடுறான், எல்லா இடத்துலையும் திருடுறான். அவனுக்கு விரோதமாக எவனும் பேச மாட்டேங்கிறான். வாய் மூடிட்டு கம்னு இருக்கிறான், கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கிறான், திருடாமல் இருக்கிறான், பொய் பேசாமல் இருக்கிறான், தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறான். அவனுக்கு தான் எல்லாரும் எதிர்த்து நிற்கிறாங்க. நீங்கள் தான் நீதிமான்கள். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக தான் எல்லோரும் எதிர்த்து நிற்பாங்க. இவர் சரியில்லை, இவன் சரியில்லை, இந்த பாப்பா சரியில்லை, இந்த பொண்ணு சரியில்லை, எல்லோரும் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் கிட்ட தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. அதை பிசாசுக்கு பொறுக்காது. நாம் பரிசுத்தமாக இருப்பது பிசாசுக்கு பொறுக்காது. ஆசை காட்டி மோசம் பண்ணுவான். வாலிபர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆசை காட்டி மோசம் பண்ணுவான். ஆசைக்கும் ஒப்பு கொடுக்கக்கூடாது, மோசத்துக்கும் ஒப்பு கொடுக்கக்கூடாது. நீதிமானுக்கு விரோதமாக சில ஆவிகள் எதிர்த்து நிற்கும். சாத்தான் அவனுக்கு விரோதமாய் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சில நேரத்தில் எல்லா பிசாசின் கிரிகளையும் ஆண்டவர் அழிப்பார். ஆண்டவர் நமக்கு விரோதமாக எழும்பப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. ஆமீன். அவங்க ஒரு ஆத்மா பின்வாங்கி போகலாம் அப்படின்னு பிசாசு தீர்மானம் எடுத்தால் 100 ஆத்மா உள்ளே கொண்டாடலான்னு ஆண்டவர் தீர்மானம் எடுப்பார். அல்லேலூயா. அவன் கெட்ட கிரிகளுக்கு எடுத்துக்காட்டாக போயிடுவாங்க. பின்வாங்கி போனாங்கன்னா, பின்வாங்கி போகலின்னா நல்ல கிரிகளுக்கு எடுத்துக்காட்டாக முன்னாடி வந்துடுவாங்க வாழ்க்கையில். அல்லேலூயா. இல்லைன்னா கெட்ட கிரிகள் பார், அவன் கெட்டு அழிந்து போனான் பார், அவன் நிர்மூலமானான் பார், அவன் அப்படி செத்தான் பார், அகால மரணம் அடைந்தான் பார், அவனை போல நீ இருக்காதே, அப்படி போவாத, அவனாட்ட கீழ்ப்படியாமல் போயிடாத அப்படின்னு அந்த கெட்ட கிரிகளுக்கு எடுத்துக்காட்டாக சில மனிதர்கள் மாறிவிடுவார்கள். நாமும் அப்படி அல்ல. ஆத்மா ஈடேறுவதற்காக, முன்னேறுவதற்காக, நல்ல கிரிகளுக்காக நாம் ஆண்டவரோடு இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நீதிமான், உனக்கு விரோதமாக யார் எதிர்த்து நின்றாலும் பயப்படாதே, ஆண்டவர் உன் வலது பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். குற்றம் சொல்ல எத்தனை பேர் வந்து நின்றாலும் அந்த வாய்களை எல்லாம் ஆண்டவர் கட்டி போடுவார். அந்த வாய்களை எல்லாம் ஆண்டவர், அந்த நாவுகளை எல்லாம் ஆண்டவர் அறுத்து போடுவார். அந்த காரியங்களை எல்லாம் செய்வார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கடந்த நாட்களில் சில பல பிரச்சனைகளுக்காக நம்ம செந்தில்குமார் பிரதர் சில பல ஜப குறிப்புலாம் கொடுத்திருந்தார். அதுக்காக ஜெபித்தோம். நீதிமானுக்கு விரோதமாக எதிர்த்து நின்றார்கள். ஆனால் ஜபத்தின் விளைவாக எல்லா ஆவிகளும், பொல்லாத ஆவிகளும் எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிச்சு. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவன் அங்கே இல்லை, அவன் ஒளிந்து போனான். அவன் தேடினா கூட கிடைக்காதான். அப்படி சில நேரத்தில் ஆயிரும். ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் உற்சாகமாக வச்சுருப்பார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். யாராவது உங்களை பார்த்தா நீ இந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க கொஞ்ச நாள் கழித்து அந்த ஊரில் அவங்க இருக்க மாட்டாங்க. நீங்கள் நிரந்தரமாக இதே ஊரில் இருப்பீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நீதிமானுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கலாம், ஆனால் அது வாய்க்காது. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அதனால் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும். பயப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இனிமேல் யாராவது எதிர்த்து நின்றால் நீங்கள் முதலாவது நினைக்கணும், பேய் தான் அவங்ககிட்ட பேசி இப்படி எதிர்க்க வைக்கிது, சண்டை பண்ண வைக்கிது. தேவையில்லா சண்டை வருதல்ல சில நேரத்தில். வருதுங்களா வரலைங்களா? வருதா வரலையா? இப்போ நானே கிரியேட் பண்ணி சொல்லலப்பா, நடக்கிற நடைமுறையை தான் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு விரோதமாய் அந்த ஆவிகள் எல்லாம், பொல்லாத ஆவிகள்லாம் போய் சில பல காரியங்கள் செய்யுது. கவலைப்படாதீங்க. பைபிள் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்ம பயந்துக்கிட்டு இருந்தோம்னா தான் பிரச்சனை. பயப்படாத இருந்தோம்னா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஜெபத்தில் கடிந்து கொள்ளுங்க. மனிதன்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காதீங்க, அவனுக்கு அது புரியாது. தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்தில் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க, அதை ஆண்டவர் கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக மத்தேயு 13:19. ஆமென். நம்மளையெல்லாம் ஆண்டவர் ஒரு விதை என்று சொல்கிறார். உன்னுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்கிறார். ஆனால் ஒவ்வொரு வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்களா. ஒரு மனிதன் ஒரு விதையை எடுத்து, அதாவது கொஞ்சோண்டு விதை ஒரு கூடையில் கொண்டு போகிறான், அதை எடுத்து விதைக்கிறான். விதைக்கையில் காட்டில் விதைக்கிறான். விதைக்கையில் சில விதைகள் எங்கே விழுந்ததாம்? வழி அருகே விழுந்தது. சில விதைகள் முள்ளுகளுக்குள்ளே விழுந்தது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதை மட்டும்தான் கனி கொடுத்தது. பாறையில் விழுந்தது சீக்கிரமாக காஞ்சி போயிடுச்சு. வழியருகே விழுந்தது காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு, பறவைகள் எடுத்துக்கிட்டு போயிடுச்சு.
முள்ளுகளுக்குள்ளே விளைந்தது. கொஞ்சம் விளைஞ்சோன்னா உயரமாச்சு. உயரமாகும் பொழுது மற்ற களைகள் எல்லாம் சேர்ந்து அதை நெருக்கி, நம்ம ஏன் களை வெட்டுறோம்? அந்த பில்லெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பக்கத்தில் இருக்கக்கூடாது. பில்லுக்கு அடுத்தது வரேன். இப்போ அதை எடுக்கிறோம், நெருக்கி போடுது, நெருக்குது. சில நேரத்தில் சிற்றின்பம் பணமயக்கம் நம்மளை நெருக்குது. சிற்றின்பத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, பணம் மயக்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. பணம் தேவைதான், லட்சமாக தேவை, கோடியாக தேவை. ஆனால் தவறான வழியில் நமக்கு அந்த பணம் வேண்டாம், நல்ல வழியில் தான் வரணும். ஒரு வழியிலே சொல்லுங்கள். நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அந்த வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சின்ன வேலையாக இருக்கலாம், சின்ன கடையாக இருக்கலாம், சின்ன காரியமாக இருக்கலாம், அதை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். அதுக்கு ஏற்றாற் போல் நாமளும் காரியங்களை செய்யணும். காலையில் எழுந்திரிச்சா ஜெபம் பண்ணணும், அதுக்காக பிரயாசப்படணும். என்னென்ன செய்யணுமோ இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம், இந்த உலகத்துக்கு தகுந்தாற் போல் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், நீ வெறும் தானியத்தை தானே விதைத்தாய், களைகள் எப்படி வந்தது அப்படின்னு கேட்குறார். மனுஷன் நித்திரை பண்ணியில் சாத்தானவன் வந்து நாம் வளவு ஓட்டிட்டு போனதுக்கப்புறம் அவன் ஒரு வளவு ஓட்டுறான், அவன் தனியாக விதை விதைக்கிறான். என்ன விதை? தேவையில்லாத முள், தேவையில்லாத பில்லு. இதெல்லாம் நம்ம நல்லா நம்முடைய விசுவாசிக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஜெபம் முக்கியம், வேத வாசிப்பு முக்கியம், பரிசுத்தம் முக்கியம், ஆண்டோடைய ஆசீர்வாதம் முக்கியம். நீ தான் உலகத்தின் பிரஜை, நீ நன்றாக வாழ், நீ நல்லா இரு அப்படின்னு பின்னாடியே பிசாசு வரான். அவன் தூங்கிட்டு இருக்கும்போது சொல்கிறான், அவர் சொல்கிறதெல்லாம் போய் நான் சொல்கிறது கேளு, இது வந்து வாலிப உலகம், நம்ம பறக்கணும், நம்ம பூமியில் இருக்கக்கூடாது, அதிரணும், அப்படி இப்படிங்கிறான். அப்புறம் கண்ணா கடைசியில் பதறினால் சிதறி விடுவாய் அப்படின்னு எழுதின மாதிரி பதறாங்க, சிதறி போயிடுறாங்க வாழ்க்கையில். அப்படி இருக்கக்கூடாது. விதைகளை, நல்ல விதைகளை எடுத்துட்டு களைகளை பிசாசானவன் வாழ்க்கையிலே விதைக்கிறான். நல்ல வசனத்தை எடுத்துட்டு, நல்ல ஐடியாவை எடுத்துட்டு கெட்ட ஐடியாவை மக்களுக்கு கொடுப்பான். உங்களுடைய நம்பிக்கைத்தான் உங்களை வாழ வைக்கிறது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. களைகளை நம்பிக்கொண்டு இருக்காதீர்கள், உலகத்தை நம்பிக்கொண்டு இருக்காதீர்கள், கட்டு கதைகளை என்ன செய்யாதீர்கள், நம்பிக்கொண்டு இருக்காதீர்கள், கர்த்தரையே நம்புங்கள். கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் அப்படின்னு எழுதியிருக்குது. கடைசி காலத்தில் ஆண்டவர் சொன்ன சத்தியத்தை மக்கள் நம்ப மாட்டாங்களாம். கடைசி காலத்தில் கட்டுக்கதைகளுக்கு அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, அங்கே ஒரு ஊரில் இப்படி சொன்னாங்க, அப்படி. சாத்தான் வந்து பல காரியங்களில் வந்து நம்முடைய இருதயத்தை நிரப்புறானாம். எப்படின்னா, பொய் சொல்லும்படியாக, எதெடுத்தாலும் பொய். சின்ன குழந்தையிலிருந்து இந்த பொய் நம்மக்கிட்ட இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, கீழே விழுந்தியான்னு கேட்டால் இல்லை அப்படிம்பா. மண் தின்னுட்டு மண் தின்னி அப்படின்னா, ஐயோ நான் திங்கவே இல்லையா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா வாய் நிறைய மண். பாருங்கள், பாவம் செய்வதில் சில நேரத்தில் பிசாசானவன் அப்படி இப்படி சொல்லி இழுக்கிறான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அனனியா காரியம். இந்த அனனியா காரியத்தை வந்து நம்ம பார்க்கும் பொழுது, இந்த அனனியா சப்பீரால் அவங்களுடைய காரியத்தில் பார்க்கும் பொழுது அவங்களுடைய பணம் தான். ஆனால் அவங்க ஆண்டவருக்கு முன்பாக சொல்லும்போது பொய் சொல்கிறாங்க. உங்கள் பணத்திலே நீங்களே பொய் சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். ஆண்டவர் விரும்புகிறது என்னென்னா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அத்திமரத்தை பார்த்து கனி வேணும்னு ஆண்டவருக்கு கேட்கும் பொழுது கனி அங்கே இருக்கணும், இல்லைன்னா அந்த மரத்தை பார்த்து சபிப்பார். இப்போ ஆண்டவருக்கு நம்ம லோன் வாங்கி கொண்டு கட்டி கொண்டு இருக்கிறோம், அது நல்லா ஓடிட்டு இருக்குது. கட்டடம் கட்டி கொண்டு இருக்கிறோம், ஓடிட்டு இருக்குது. எதையாவது ஒன்று நம்ம அறிவிப்பில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், அது வேணும், இது வேணும், செங்கல் வேணும், சிமெண்ட் வேணும், அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆண்டவர் உள்ளத்தில் பேசும் பொழுது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுக்கணும். அல்லேலூயா. காசு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய ஊழியம் என்று சொன்னால் நாம் தான் நேரம் ஒதுக்கி செய்யணும். அல்லேலூயா. நம்ம வீட்டில் ஒரு திரட்டிக்கு பணம் திரட்டுறோமா இல்லையா? ஆமான்னு சொல்லுங்கள். திரட்டுறோமா இல்லையா? திரட்டி தான் ஆகணும். 10,000 20,000 30,000 செலவாகும். கட்டடம் கட்டுறோம், அதுக்கு ஒரு திருப்பலா வைக்கிறோம், 50 பேர்த்துக்கு சோறு போடணும். பணம் திரட்டுறோமா இல்லையா? திரட்டுறோம். அதே போல் தான் சாமிக்குன்னு சொல்லும் பொழுது நாம் எதையாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும் ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. என்னால் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது, முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து நீங்கள் கொடுக்குற பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அவர் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறதல்ல. அவர் என்ன சொல்வார்னா, திரும்ப நமக்கு தருவாராம். ஒரு அழியிலே சொல்லுங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதனால் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த காலத்தில் ஊழியத்தில் என்ன ஊழியம் செஞ்சாங்க தெரியுங்களா? 50-100 வருஷமா, இப்போ தான் ஒரு 10 வருஷமா 20 வருஷமா காணாத போயிடுச்சு. சர்ச்சை கூட்டுவதும், சர்ச்சை பெருக்குவதும், பாய் போடுவதும், தொடச்சி வைப்பதும்,
ஊழியக்காரங்களுக்கு இப்போ இது மாதிரி துணை ஊழியக்காரங்க இருக்கிறாங்கன்னா ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஊழியம் அப்படின்னா ட்ரெஸ்ஸை துவைக்கிறது தான் ஊழியமே, வேறு எந்த ஊழியமோ கிடையாது. ட்ரெஸ்ஸில் ஏதாவது ஒரு அழுக்கோ ஒரு கரும்புள்ளியோ வந்துருச்சுன்னா அந்த யார் அந்த ட்ரெஸ்ஸை துவைச்சாங்களோ அவங்கள பார்த்து பயங்கரமாக திட்டுவாங்க. நீ என்ன பாவம் செஞ்சு தெரியல, துணி வெள்ளையாக போகல, உங்கள்கிட்ட தான் இருக்குது, நீ நல்லா ஜபம் பண்ணல, நல்லா நீ துவைக்கல அப்படிம்பாங்க. அதை வச்சு பரிசுத்தத்தை கணக்கு போடுவாங்க. சரியா? அப்படியெல்லாம் திட்டுவாங்க. அவ்வளோதான் வேலையே. அதாவது எடுபிடி வேலை தான். அதுக்கே நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. ஒரு அழியிலே சொல்லுங்கள். அப்படி செஞ்சீங்க தான் இப்போ 5000 பேர் 10,000 பேர் உள்ள சபையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் அதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறோம். நாம் ஏன் செய்யணும், யாரோ செய்யிட்டு அப்படி. யாரோ செஞ்சால் யாரோ ஆசீர்வாதம் போயிடும், உங்களுக்கு வராது. புரியுதா? நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும். சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பாருங்கள், நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும், அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதையும் ஆண்டவர் நினச்சி பார்ப்பாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் எல்லாம் 25 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஊழியத்தை ஆண்டவர் நினைக்கிறார். 30 வருடத்துக்கு முன்னாடி செஞ்சதை நினைக்கிறார். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 25 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்த ஊழியங்களை ஆண்டவர் நினைக்கிறார். எல்லா ஊழியங்களையுமே ஆண்டவர் நினைக்கிறார். திருவண்ணாமலை ஊழியங்களை நினைக்கிறார். நடந்து தான் ஊழியம் செய்யணும். 3 பேர் இருந்தோம். யாருக்கிட்டையுமே சைக்கிள் கிடையாது. ஒரே வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்தோம். நாங்கள் 2 பேர் வெளியில் வந்துட்டோம். ஒருவர் மட்டும் அங்கேயே போன வருஷம் வரைக்கும் ஒருத்தர் மட்டும் அங்கேயே ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக. ஆக கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை துக்கங்கள், அதை மறந்து விடுவாரா ஆண்டவர்? மறக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. முதல்ல சொன்ன மனிதன் மாறி விடுவான், தேவன் என்ன செய்ய மாட்டார். இதில் எழுதப்படுங்க, நீங்கள் சின்ன வேலை செஞ்சால் கூட கர்த்தருக்காக, அல்லேலூயா, கட்டட பணியில் ஒரே ஒரு செங்கலுக்காக நீங்கள் காணிக்க கொடுத்துருந்தாலும், அதுக்காக அதை எடுத்து கொண்டு போய் வைக்கிற ஊழியத்தில் நீங்கள் செஞ்சுருந்தாலும், ஒரு குடம் தண்ணி ஊற்றியிருந்தாலும் அந்த கட்டடத்துக்கு அதுக்குரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் உங்களுக்கு காலாகாலங்களில் தருவார். அல்லேலூயா. லோனுக்கு நீங்கள் 300 ரூபா சப்போர்ட் பண்ணியிருந்தாலும், 30,000 சப்போர்ட் பண்ணியிருந்தாலும், 3 லட்சம் பண்ணியிருந்தாலும், காலாகாலங்களிலே திரும்ப ஆண்டவர் உங்களுக்கு அதை தந்து உதவி செய்வார். அல்லேலூயா. இதில் எழுதப்பட்டிருக்கிற, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, தமது நாமத்திற்காக, இயேசுவின் நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசம். அன்புள்ள பிரயாசம். ஏதாவது ஜெபித்தால், ஏதாவது கொடுத்தால், ஏதாவது வாங்கினால் அதை ஆண்டவர் எப்படி பார்க்குறாரா? அன்புள்ள பிரயாசமாக கொடுக்கணுமா. கொடுக்கும்போது வேண்டாம் வெறுப்பா கொடுத்தா அதுக்கு ஆசீர்வாதமே வராது. காணிக்கை பெட்டியில் போடும்போது சலுப்பாக போடக்கூடாது. சலுப்பாக போட்டால் ஆசீர்வாதம் வராது. உற்சாகமாய் போடணும். அல்லேலூயா. எப்படியாவது ஆண்டவர் திரும்ப தருவார். ஊழியத்தில் அப்படியே நாங்கள் கடந்த நாட்களில் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். அன்று முதல் இன்று வரை எதுவும் எங்களுதுன்னு அவ்வளோ சீக்கிரம் சொல்கிறதே இல்லை. அல்லேலூயா. 99.4% சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. அந்த 4% சாப்பிட்டது உள்ளுக்கு போயிடுச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? மற்றபடி எல்லாம் ஆண்டவர் தான். அல்லேலூயா. அப்படியே ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பாஸ்டம் அவர்கள் பாருங்கள், அந்த சேரி பாருங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அது ஒரு முக்கியமான நேரத்தில் அது தேவைப்பட்டது. அவங்க சொன்னாங்க, இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. உடனே 20 ஆண்டுகள் ஆகுது அது மாதிரி செஞ்சு அந்த பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள். அந்த அப்போவே பாஸ்டமாக நாங்கள் அதை கொடுத்துட்டோம். அதை நீங்கள் அந்த எழுதி சபையில் மாட்டுங்க அப்படின்னு. எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லலை, ஆனால் வேணும், ஆனால் சொல்லலை. ஆனால் பாஸ்டமாவுக்கு ஏதாவது குறைஞ்சிருச்சா அப்படின்னு போன வாரத்தில் கூட சண்டை, இத்தனை ரேக்கு இருக்குது. ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், ஒரு குறைவும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்குது. நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தினால் அவர் உங்கள் பேரை என்ன செய்வார்? பெருமைப்படுத்துவார். நீங்கள் மகிமைப்படுத்தாவிட்டால் உங்கள் பேரை பெருமைப்படுத்த மாட்டார். ஒருவருக்கொருவர் நாம் உதவியாக இருக்க வேண்டுமாம். சில நேரத்தில் பாவம் செய்து அவர்கள் பின்வாங்கி போயிருந்தாலும் அவர்களையும் ஆண்டவர் தொடுகிறார், அவர்களை ரட்சிக்கிறார். இதெல்லாம் சாத்தானுடைய ஒரு கிரியைகளாக இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. நான் மேலே வாசித்த அந்த எபிரேயர் 6:10 தமது நாமத்திற்காக நாம் காண்பித்த அந்த அன்புள்ள பிரயாசத்தை
மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அல்லேலூயா. அதை முடிச்சிடணும். அந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம எதையாவது பாடுனா, ஜெபம் பண்ணுனா, அதிகாலை ஜெபம் பண்ணா சபைக்கு லாபம் மட்டுமல்ல, அது உங்களுக்கு ரொம்ப லாபம். அல்லேலூயா. நைட்டு ஜெபம் பண்ணால் ரொம்ப லாபம். ஆமென். பிரசங்கத்தை கேட்டால் ரொம்ப லாபம். அல்லேலூயா. வசனம் சொன்னால் பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைங்கள நல்ல வசனம் சொல்லணும். இன்னும் நிறைய சொல்ல வைங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமென் ஸ்தோத்திரம் எப்படி இருக்கணும்? பாடுறதா இருந்தாலும், ஜெபிக்கிறதா இருந்தாலும், துதிக்கிறதா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கணும். அல்லேலூயா. வரக்கூடிய நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பாடல்களை பாட, சனிக்கிழமை கட்டாயம் நீங்கள் பாட்டு கிளாஸுக்கு வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். வராத இங்கே வந்து தப்பு தப்பாக பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால் கஷ்டப்படுங்க. அதுக்காக கொஞ்சம் பிரயாசப்படுங்க, கொஞ்சம் கஷ்டப்படுங்க, கொஞ்சம் நேரம் செலவிடுங்க, கொஞ்சம் பணம் செலவிடுங்க. அது உங்களுக்கு பிற்காலத்தில் அதுக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அவே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிசாசனுடைய கிரியைகள் என்னென்னு பார்த்தோம். கீழ்ப்படியாமை, பரிசுத்தமான இயேசுவை குற்றப்படுத்துதல், நோய்களால் நம்மை வேதனைப்படுத்துதல், நீதிமானை எதிர்த்து நிற்பது, நல்ல விதையாகிய வசனத்தை பிசாசு திருடி கொண்டு போவான், நான் அதை விடக்கூடாது, களைகளை வந்து விதைத்து விடுவான், நாம் கவனமாக இருக்க வேண்டும், மனிதரை பாவம் செய்ய இழுப்பான், நாம் அவனுடைய இழுவைக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். இழுவைக்கும் போகக்கூடாது, சில பல இடத்துக்கும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். தூய பிதா வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதி. வர தடைப்பட்ட மக்களை ஆண்டவரே வருகிற வார கொண்டு வாரும். இந்த நாள் இனிய நாள், நல்ல நாள், அற்புதமான நாள். இன்று முதல் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து இவங்க பேரை நீர் பெருமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இவர்களை ஆசீர்வாதமாய் வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை கட்டளையிட்டதுக்காக நன்றி, இந்த நிமிடத்தை கட்டளையிட்டதுக்காக நன்றி. எல்லாரும் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் கேட்ட வசனத்துக்கு என்னை ஒப்பு தருகிறேன் ஆண்டவர். எல்லாரும் சொல்லுங்கள், வாய் தர சொல்லுங்கள். கேட்ட வசனத்துக்கு என்னை ஒப்பு தருகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திர சோதரன். எனக்கு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. எனக்கு வல்லமை விளங்கணும் ஆண்டவரே. எனக்கு மகிமை விளங்கணும் ராஜா. எனக்கு எழுப்புதல் வரணும் ஆண்டவரே. எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகணும் ஆண்டவரே. அவன் எவ்வளவு தந்திர மந்திரங்களை கொண்டாந்தாலும் எதுவும் எனக்கு பலிக்காத ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன். எதுவும் என்னை தீண்டாதப்பா, நான் விசுவாசிக்கிறேன். எந்த தீங்கும் தீண்டாது, நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். அவர் என்னை பலப்படுத்துகிறார், நான் விசுவாசிக்கிறேன். சோத்திரம் சோத்திரம். எல்லாம் வாய்த்தது நல்ல சோத்திரம். ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கேட்ட வசனத்தின்படி வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே நன்றி 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 ராஜா. இன்று முதல் கீழ்ப்படிவேன். இன்று முதல் ஆமென் விசுவாசமாய் இருப்பேன். கர்த்தர் என்னை ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நாள் என்னை உயர்த்துவார், என்னுடைய தேவைகளை சந்திப்பார், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவே ஆசீர்வதி, வழிநடத்தும் ரட்சி இயேசு நாமத்தில் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே கர்த்தர் பரிசுநாமம் ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தர் அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென்.